எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 13-14 வசனம். தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார்: என் ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாளாய் என்று உன் வழியின்படி நடக்காமல், உன் சொந்த பேச்சு பேசாமல், உன் காலை விலக்கி தேவனுடைய நாளாகிய ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள், இந்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்து கடந்த வாரம் முழுசும் தேவன் செஞ்ச எல்லா நன்மைக்காகவும், எல்லா கிருபைக்காகவும், ஜீவனுக்காகவும், பலனுக்காகவும் ஓய்வு நாளை பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாளாய் அவர் பாதத்தில் அமர்ந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை ஆராதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். அவருடைய ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி மனமகிழ்ச்சி நாளாய் தந்தார். அடுத்த 6 நாளும் நம்முடைய நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடும், புகழ்ச்சியோடும், ஆசீர்வாதத்தோடும், ஐஸ்வர்யத்தோடும், சுகத்தோடும், பலத்தோடும் வாழ்வதற்கு தேவன் தந்த ஆலோசனை. சும்மா இரு, சுகமாயிரு. தேவன் சொன்ன வார்த்தையை வாசித்து யோசித்து விசுவாசித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மனமகிழ்ச்சி நாளாய் எண்ணும்போது யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் நம்மை போஷிப்பார். ஆகவே 6 நாளும் நம்ம பேச்சை பேசியாச்சு, படித்தாச்சு, பணம் சம்பாதிச்சாச்சு. 7வது நாள் இந்த வானம் பூமி தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து ஆலோசிக்கிற நாள். இது பரிசுத்த நாள். உலகம் முழுசுமே இந்த ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2-3 வசனத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7வது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி தேவன் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் தந்தார். ஆகவே ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் அண்ட சராசரம் உலகெங்கும் அதை தான் இன்றைக்கு சட்டமாக மனிதன் வைத்திருக்கிறான். இது தேவ சட்டம். ஆகவே தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தையும் அறிந்து தேவ பாதத்தில் அமர்ந்து இந்த நாள் மகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது சகலத்தையும் நேர்த்தியாக செம்மையாய் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். கடந்த வாரம் முழுசும் எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் வந்தாங்க, இறந்தாங்க, மறைந்து போனாங்க. ஆகவே அடுத்த 6 நாளுக்குள்ளே நம்ம வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அடுத்த 6 நாளும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா வாதைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்து, நம்முடைய சந்ததியை பாதுகாத்து, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து, ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, எது எப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனையை சொல்லுகிற நாள், பரிசுத்த நாள். இன்றைக்கி நம்ம பேச்சை பேசாத, நம்ம வழியில் நடக்காமல் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் அதிசயமாய், அற்புதமாய், நேர்த்தியாய், செம்மையாய், சகலத்தையும் தலைமுறையாய் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது 1000 தலைமுறைக்கு தேவன் தருகிறார். இப்போ போன நம்ம முதியோர்கள், நம்முடைய தாத்தா, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் நாம் இந்த பூமியை விட்டு போன பின்னாடி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் உலக முடிவு பரிந்து சகல நாட்கள் நம்மோடு கூட இருந்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஆலோசனை தேவன் தருவார். ஆகவே இந்த ஆலோசனை கேட்டு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரத்து கொள்ள இந்த நாள் ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாளாக எண்ணும்போது யாக்கோபின் சுதந்திரத்தினால் நம்மளை போஷித்து உயர்ந்த இடத்துல ஏறி இறக்க பண்ணுவார் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அந்த சொன்ன வார்த்தையை நம்ம வாய் சொல்லி அறிக்கையிட்டு சகலத்தையும் சுதந்திரித்து கொள்வோம். இந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிப்போம், மன மகிழ்ச்சியோடு தேவனை தொழுது கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.